தொண்டை நாட்டு தேவார தலங்களில் இப்போ நம்ம 14வது தலத்துக்கு வந்துட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் கூவம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது நமக்கு தெரியும். இந்த கூவத்துக்கு பழைய பேர் திருவீர்கோலம். இதுதான் பழைய பெயர். திருவீர்கோலம் திரிபுராந்தகநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா, அதாவது அவர் மணலால் செய்யப்பட்டவங்கிறதுனால தொடமாட்டாங்க. கூவத்திலேருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை வைத்து தான் இங்கே அபிஷேகமே செய்யப்படுதுன்னா பார்த்துக்கோங்க. அர்ச்சகர் கூட தொடமாட்டாராம். தீண்டாத மேனிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, தாயார் பேர் திரிபுர சுந்தரி, மூலவர் பேர் திருவீர்கோலநாதர். முப்புறங்களை எரிக்கும் பொழுது அவரோட சக்கரம், சிவபெருமானோட சக்கரமோட தேர் அச்சு முறிந்த இடமாக இது சொல்லப்படுது. மேருமலையை வில்லாக கொண்ட காரணத்தினால திருவிற்கோலம்னு அழைக்கப்படுது. சம்பந்தர் 3ஆம் திருமுறை 23ஆம் பதிகமில் பாடி இருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்த கோவிலோட இறைவனுடைய அந்த சிவலிங்க திருமேனி பார்த்திங்கன்னா வெண்மை படரும். அதுதான் ஐயன் நல்ல அதிசயன்னு தன்னுடைய பாடல்களில் குறிப்பிடுகிறார். காளிதேவிக்கு இங்கே தரிசனம் கொடுத்து தான் காளிதேவியோட சிலம்பு மணிகள் விழுந்த இடமா சொல்லப்படுது.